ஹரி ஓம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். திடீர்னு முடி கொட்டுது டாக்டர், இது என்ன காரணமாக இருக்கும்? ஸோ இந்த ஒரு கேள்வியோட தான் ஒரு பெண்மணி நம்மளுடைய மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க. சடனாக ஒரு 3 மாதமாக என்னோட முடியோட அளவு பாதி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். என்னென்ன காரணங்களால் முடி கொட்டுதல் இருக்கலாம்? ரொம்ப காமனான ஒரு விஷயம் சத்து குறைபாடு. ஏதாவது இரும்புச்சத்து குறைபாடு இருக்குது, சமீபத்தில் ப்ளீடிங் அதிகமாக போகிறதோ, இல்லை மோஷன் போகும்போது பிளட்டு இருக்கிறது, இல்லை நான் எக்ஸாம் டைமில் சரியாகவே சாப்பிடல டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள். ஸோ இவங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு, புரோட்டீன் சத்து குறைபாடு, வைட்டமின் டி, வைட்டமின் B12 இந்த 4 குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா சடனாக முடி கொட்டுதல் அதிகமாக இருக்கும். ஸோ மெயினாக இரும்புச்சத்து குறைபாடு இருக்கும் பொழுது நம்மளுடைய முடியோட வேர்க்கால்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது, ஹீமோகுளோபின் நமக்கு கம்மியாடும். ஸோ அப்போது நம்மளுடைய தோலுக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் அவ்வளோ தூரம் கிடைக்காததுனால ரொம்ப சீக்கிரமாக முடி கொட்ட ஆரம்பிக்கும். அதே மாதிரி புரோட்டீன் சத்து குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கும், நம்ம முடி அப்படிங்கிறதே கெரட்டின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீனால் ஆனது தான். ஸோ புரோட்டீன் கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள், நான் பயிர் வகைகளோ இல்லை புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவே எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு சடனாக முடி கொட்டுதல் அதிகமாகலாம். இதே போல் வைட்டமின் டி குறைபாடு, வைட்டமின் B12 குறைபாடு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சடனாக முடி கொட்டுறது பார்க்கலாம். ஸோ உடனடியாக உங்களுக்கு அதாவது ஒரு 3 மாதத்துக்குள்ளே அதிகப்படியான முடி கொட்டுதல் இருக்குது அப்படின்னா இந்த 4 அறிகுறிகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ சத்து குறைபாடுகளும் முடி கொட்டுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். ரெண்டாவது, ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, முக்கியமாக தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, ஸோ அவங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறதுக்கு நிறைய அறிகுறிகள் இருக்குது. ஆனால் முடி கொட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு சிம்டம். ஸோ நான் பார்த்த அந்த பெண்ணுக்கு சடனாக முடி கொட்டுதல் இருக்குது. ஒரு 3 மாதமாக அதிகமாக டயர்ட்னஸ் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க. ஸோ மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனையும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு தைராய்டு செக் பண்ணும்போது தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருந்தது. ஸோ தைராய்டு குறைபாடு இருந்தது அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் உங்களால் ப்ரோட்டீனை அப்சர்வ் பண்ண முடியாது. இதனால் கூட உங்களுக்கு சடனாக முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி PCOD மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸோட தலையோட முன்பகுதியில் நிறைய ஹேர் ஃபால் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ முகத்தோட இந்த மீசை பகுதி, தாடி பகுதியில் முடி வளர்ச்சி, கை கால்களில் அதிகமான அளவுக்கு முடி வளர்ச்சி இருக்கும். இந்த அறிகுறிகளோட உங்களுக்கு ஹேர் ஃபாலும் இருக்குது அப்படின்னா PCOD மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மூணாவதாக, சமீபத்தில் உங்களுக்கு சுகர் இருக்குது, அது உங்களுக்கு அளவில் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா ஹேர் ஃபாலும் ஒரு முக்கியமான சிம்டமாக இருக்கும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு 40 வயதுகளில் வருவாங்க, டாக்டர் எனக்கு நிறைய முடி இருந்துச்சு, இப்போ பாதி கொட்டிருச்சு டாக்டர், இந்த ஒரு 6 மாதமாக தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக எப்போ சுகர் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நான் லாஸ்ட் இயர் நான் செக் பண்ணி பார்த்தேன் டாக்டர், அப்போல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு முறை பிளட் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது பிளட் சுகர் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ சுகர் அதிகமானாலும் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கலாம். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு முடி கொட்டுதல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். மூணாவதாக, உங்கள் உடலில் ஏதாவது வலிகளோ இல்லை காய்ச்சல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, மன அழுத்தம் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கலாம். ஸோ ரீசெண்டாக டைஃபாய்டோ இல்லை டெங்கு மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது. ஸோ அந்த டெங்கு மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளேட்லெட்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி டைஃபாய்டில் உங்களுடைய பிளட்டும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீவர் இருந்து ஒரு 3 மாதம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம பாடியோட ஒரு ரெக்கவரி மெக்கானிசம் தான் இது. ஸோ அந்த காலகட்டத்தில் பாடியில் ஸோ நிறைய ரத்தத்தினுடைய அந்த வெள்ளை அணுக்கள், அதே மாதிரி சிவப்பணுக்கள், பிளேட்லெட்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். ஸோ உடம்பு ரெக்கவரி ஆகி வரும் பொழுது நம்மளுடைய நகங்கள் ரொம்ப உடையக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது. ஸோ அதே மாதிரி முடி ஈஸியாக உடையக்கூடிய ஒரு தன்மை, அதனுடைய நுனி பிளவுபடக்கூடிய தன்மை, வறட்சி அடையக்கூடிய தன்மை, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அது கூட முடி கொட்டுதலும் இருக்கும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சத்தான ஆகாரங்களை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், வயிறுக்கான ஒரு உணவு முறைகளையும் மருந்துகளையும் நம்ம
கரெக்டாக எடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு இந்த காய்ச்சல்னால வந்து முடி கொட்டுதல் அப்படிங்கிறது சரியாக ஆரம்பிக்கும். இது போல் மன அழுத்தம் இருக்குது. ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்டில் வந்து ரொம்ப நான் வந்து தூங்காமல் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஹேர் ஃபால் ஒரு முக்கியமான சிம்டமாக இருக்கும். ஸோ நான் பார்த்த ஒரு பெண்மணியும் அதே மாதிரி தான். அவங்களுக்கு அந்த ஒர்க் அப்படிங்கிறது எல்லா சமயமும் அலாட்டாக இருக்கணும். ஸோ யூகே டைமில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நைட்டில் அவங்க வேலை 4 மணிக்கு தான் முடியும். ஆனால் அதுக்கப்புறமாவும் கூட வந்து அவங்க வந்து அந்த ஃபோன்ஸ்க்கோ இல்லை வந்து மெசேஜுக்கோ வந்து மெயிலுக்கோ ரிப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க எப்போவுமே ஒரு அலாட்டான ஒரு மனநிலையிலே வந்து இருப்பாங்க. டே டைம்லேயும் வந்து ஃபுல்லாக தூங்க முடியாது. ஸோ ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு போக வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் பொழுது ஸோ அவங்களுக்கு ஹேர் ஃபால் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்து இருந்தது. கூடுதலாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து இருந்தது. ஸோ இது வந்து பித்தமும் அதிகரிக்குது, நைட்டில் சரியாக தூங்காதனால மன அழுத்தமும் வந்து இருக்குது, எப்பவுமே வந்து மனது ஒரு பதட்டத்தோடே வந்து இருக்குது. இதனாலேயும் வந்து அவங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஸோ பித்தத்தை குறைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ண பிறகு ஹேர் ஃபால் நல்லாவே வந்து சரியாயிடுச்சு. இந்த மாதிரி சடனாக ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையினுடைய ஒரு முக்கியமான அறிகுறி. நம்ம ஒரு ஹேர் ஆயில் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து முழுசாக சரியாயிடாது. என்ன காரணத்தினால நமக்கு ஹேர் ஃபால் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சத்து குறைபாடுனால வந்து ஆச்சா, இல்லை வந்து ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளா, இல்லை உடலில் வந்து ஒரு காய்ச்சலை தொடர்ந்து வந்த ஒரு அழுத்தமா, இல்லை ஒரு மன அழுத்தத்தினால வந்துச்சா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஹேர் ஃபாலோட கூட என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட வந்து சொல்லணும். ஒருவேளை இந்த ஹேர் ஃபாலோட உங்களுக்கு ஸ்கின் ட்ரைனஸ் இருக்குது, மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்குது, உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது, ஸோ படப்படப்பு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, நகங்கள் ஈஸியாக உடையக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னா அது தைராய்டு மாதிரியான பிரச்சனைகளாக வந்து இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஹேர் ஃபாலோட ரொம்ப உடல் சோர்வும் வந்து எனக்கு இருக்குது. ஸோ காலையில் தூங்கி எழுந்திருக்கும் பொழுதே வந்து இன்னும் கொஞ்சம் தூங்கலாம் போல் ஒரு உணர்வு வந்து இருக்குது. ஸோ நைட்டில் ஒரு ஆழ்ந்த தூக்கமே வந்து கிடையாது. ஸோ மூட்டுகளில் வந்து வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா வைட்டமின் டி குறைபாடு. அதே மாதிரி இது கூட மனசு எப்போவுமே ஒரு மாதிரி இரிட்டேட்டடாகவே வந்து இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நிறைய கோபப்படுறேன் அப்படின்னா விட்டமின் B12 டெஃபிஷியன்சியாகவும் வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதே மாதிரி நரம்புகளில் வந்து ஒரு எரிச்சலும் இருக்குன்னா விட்டமின் B12 டெஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதற்கு கூட என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் அதற்கான காரணத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹேர் ஃபாலை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகளும் உணவுப் பொருட்களும் ரொம்பவே வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது வெளியில் தடவக்கூடிய அந்த ஆயிலை விட. ஸோ அதனால் ஹேர் ஃபால் வந்து சடனாக இருக்குன்னா என்ன காரணங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது உடம்புனுடைய ஒரு முக்கியமான ஒரு சிம்டமாக வந்து இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளியே சொல்கிறது. ஸோ அதனால் அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவு முறை மாற்றங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்கள், இது கூட கேஷியாமிருத கேப்சூல்ஸ், கேஷியாமிருத ஹேர் ஆயில் இதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சத்துக்களையும் வந்து முழுமையாக உடம்புல வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். ஹார்மோன்ஸையும் வந்து பேலன்ஸ்டாக வந்து கொண்டு வரணும். ஸோ அது கூட மன அழுத்தம் இல்லாத ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல் முறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஹேர் ஃபாலை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஹேர் ஃபால் அப்படிங்கிறது சடனாக இருக்குது அப்படின்னா என்னென்ன காரணங்களால் வந்து வரலாம், ஸோ இதற்கு உடல் அளவில் நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும், மனதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.